ஹரஹர சங்கரா ஜெயசங்கர. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி சமையல் என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள். எப்படி பண்ணால் என்ன டீட்டெயிலாக சொல்லுவாள், கேட்டுக்கோங்க எல்லோரும். முள்ளங்கி சாம்பார் வைக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து 3 தடவை கரைச்சி வச்சுக்கிட்டு, ஒரு பச்சை மிளகா, முள்ளங்கி கட் பண்ணி கருவேப்பிலை எல்லாம் வச்சுக்கிட்டு, ஒரு 50 கிராம் பருப்பு வேக வச்சு, துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். 50 கிராம் மேலேயே இருக்கும் கிட்டத்தட்ட. கடுகு வெந்தயம் உண்டி தாளிச்சுட்டு, இதுக்கு பெருங்காயெல்லாம் தாளிக்கணும் இல்லை முள்ளங்கி சாம்பாருக்கு. கடுகு வெந்தயமும் தாளிச்சுட்டு, பச்சை மிளகா கருவேப்பிலை தாளிச்சுட்டு, முள்ளங்கியை போட்டு ஒரு வதக்கிட்டு புளிஜாரத்தை ஊற்றிட்டேன். 1.5-2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டேன் எப்பவும் போல். போட்டு கல்லுப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டுருக்கேன். கொதிச்சுன்னு இருக்குது. தான் வெந்ததுக்கப்புறம் சாம்பார் பருப்பு போடுவேன். இதுதான் தான் வேகட்டும், கொதிச்சுட்டு இருக்குது. இதுக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் கறி பண்ணுறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு கத்திரிக்காய் எடுத்து போட்டிருக்கேன். அதில் இப்பச்சட்டியில் வெந்துன்னு இருக்குது. இன்னும் உப்பு போடல. உப்பு போட்டேன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். அதுக்கு பொடி ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். 2-3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி அந்த வேற கொத்தமல்லின்னு அதை வச்சு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, அப்புறம் மிளகா வத்தல் ஒரு 6-7 மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டு ட்ரையாக இந்த இல்பச்சட்டியில் எண்ணெய் இல்லாமல் வெறுமனை வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டுருக்கேன். பெருங்காய கட்டி, கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் இதை மொத்தமாக அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். அப்பப்போ இந்த பொடி கத்திரிக்காய் கறிக்கு, அப்புறம் கோவக்காய் கறிக்கு, வெண்டைக்காய் கறிக்கு, வாழைக்காய் கறிக்கெல்லாம் இதை போடலாம். அந்த இதுதான் கறி பொடிங்கிறது. இதை இது பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு, உப்பு போட்டேன் இப்போ தான். இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கிக்கட்டும். வதங்கின உடனே அடுத்தடுத்து போடுற காமிக்கிறேன். அதுக்கு பருப்பு தான் போடணும். இது வந்தவுடனே சாம்பாருக்கு இந்த கறியும் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கணும். வதங்கி முடித்தோடனே உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தோம்னாக்கா முள்ளங்கி அரைச்சி விட்ட சாம்பாரும், சாம்பார் தான் அரைச்சி விடலை. சாதா சாம்பாரா? ஆமாம், அரைச்சி விடலையா? சாதா சாம்பார் பண்ணியிருக்கா. ஸோ அதான் இன்றைக்கி கறி தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கறி கத்திரிக்காய் கறி பொடி போட்டு பண்ணுறா. ஸோ அதுதான் இந்த அடுத்த கொஞ்சம் நாள் வச்சு காமிக்கிறோம். என்ன போடுறது? சாம்பாருக்கு பருப்பு போடுறேன். தான் நல்லா வெந்திருக்கு. கறி ஆயிடுத்து நல்லா வேண்டாம். சாம்பார் ரெடி. இந்த கறிக்கு பவுட்ரு போட்டுருக்கேன். கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம் இதை இது பண்ணி வச்சுட்டுருந்தேன். சமையல் ஆமாம், அவ்வளோதான். சிம்பிள் சமையல் தான். முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் பொடி போட்டு கறி. எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எதாவது டவுட் பண்ணால் மாமிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.